வணக்கம் 90s எலக்ட்ரிஷியன். இந்த போர் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ரோட்டு மட்டத்துக்கு போர் போட்டு சுற்றியும் கட்டியிருக்காங்க. அது நாளடைவில் பார்த்தீங்கன்னா, ரோடு உயரம் ஏறும், வீடும் உயரம் ஏற அது போர் குழி ரொம்ப கீழே பள்ளத்தில் போயிடுச்சு. அதனால் கேசிங் பைப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டு, அதேமாதிரி அந்த லைன் பழைய மாதிரி இருந்த மாதிரி ஜாயின் பண்ண சொல்லியிருந்தாங்க. புதுசாக வீடு கட்டும்போது வேணால் மோட்டர் லைன் எல்லாமே மேலாக போட்டுக்கலாம், இப்போ இருந்த மாதிரியே ஜாயின் பண்ணி விடுனாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு கேசிங் பைப்பு வந்து வாங்கிட்டு சொல்லிட்டோம். அது ஒரு கப்ளிங் வாங்கிட்டு சொல்லி கம்ப்ரஸர் பைப் தான் போட்டிருக்காங்க. 1.25 ஓஸு, அரைஞ்சி ஹெச்டி ஓஸ் போட்டிருக்காங்க. அந்த ஓஸை மேலே இழுத்துக்கிட்டு லைனை வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா 3/4 சிபிஎஸ்சி பைப் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஏர் பைப்பு மண் கொட்டி மோட்டுறனாங்க அந்த குழியை, அதனால் துருப்பிடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு 3/4 சிபிஎஸ்சி பைப் போட்டு யூனியன் போட்டு அதை ஜாயின் பண்ணிட்டோம். 1.25 ஹெச்டி ஓஸில் பார்த்தீங்கன்னா 1.25 ஜிஐ பைப்பு வந்து அப்படியே கிழிச்சு விட்டு டைரெக்டாகவே ஏற்றிட்டோம். இது வந்து ஓஸ் கலர் போடாமல் அப்படியே ஏற்றிக்கிட்டோம். அப்படியே ஏற்றினாலும் ஏர் லீக் ஆகாது. ஏர் பைப்புக்கும் அதே மாதிரி போட்டுக்கிட்டோம், வாட்டர் லைன் பைப்புக்கும் அதே மாதிரி போட்டுக்கிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஏர் லீக் ஆகாது. டைரெக்டாகவே ஹெச்டி ஓஸ் அரைஞ்சி ஓஸ்லேயுமே அப்படி டைரெக்டாகவே ஏற்றிக்கிட்டோம். ஜிஐ பைப்பை, ஜிஐ எல்போவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2க்கு யூனியன் போட்டிருக்கோம். இந்த குழி ஃபுல்லாகவே அங்கே மண்ணு கொட்டி ஃபில் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா போர் போட்டு செக் பண்ணி ஏரும் செக் பண்ணி காட்டிட்டு வந்துட்டோம்.